மீனராசி, இரட்டை மீன்கள் மற்றும் நிரந்தரத்தின் சமுத்திரம். மீனராசியின் கதை. ஒவ்வொரு முடிவுக்குப் பிறகும் வருகிற அந்த அமைதியில், நட்சத்திரங்கள் ஒளி குறைக்கும் அந்த நிமிடத்தில், தேவர்கள் சொன்னார்கள், இப்போது ஒரு ஆன்மா தேவை. விட்டுவிடத் தெரிந்த, உருப்படாததை அணுகக்கூடிய, முற்றிலும் ஒன்றுடன் கலக்கக்கூடிய சக்தி. அப்போது பிறந்தது மீனம். இரு திசைகளில் போகும் இரட்டை மீன்கள். ஒரு மீன் கடந்ததை நோக்கி நினைவுகளும் கருணையும் நிறைந்தது. மற்றொன்று எதிர்காலத்தை நோக்கி தரிசனமும் ஒப்புதலும் கொண்டது. இவை இரண்டும் ஒன்றாக மோட்சத்தின் பிரபஞ்சக் கடலில் நீந்தின. இருவேறு போக்குகளிலும் அவை ஒன்றாக்கம் நோக்கி பயணம் செய்கின்றன. குரு பகவான், புரோஹஸ்பதி இவர்களுக்கு வழிகாட்டியார். அவனது ஆசீர்வாதம் மூலம் ஆன்மீகம், பக்தி மற்றும் அகில திருவருள் கிடைத்தது. மீனரின் சக்தி போராட்டத்திலும் கட்டுப்பாட்டிலும் இல்லை. அது ஒப்புதல், உள்ளுணர்வு மற்றும் தன்னிலையை கடந்த நிலை. ஒரு நாள் ஒரு யாத்ரிகன் கேட்டான், நீ நீந்தும் போதும் எதிரே வரும் சுழற்சிக்கு எதிராக ஏன் போராடவில்லை? மீனம் சிரித்துவிட்டது. ஏனெனில் நான் உலகை வெல்ல முயலவில்லை. நான் தெய்வீக ஓட்டத்தோடு ஒன்றாகும் பயணம் செய்கிறேன். அவ்வாறு மீன ராசியானது பரிவின், ஆன்மீக ஒப்புதலின், மோக்ஷத்தின் மற்றும் பரபரப்பற்ற தெய்வீகத்தின் சின்னமாக மாறியது. இது இராச்சி சக்கரத்தின் கடைசி. அனைத்து பயணங்களின் முடிவும் நிரந்தரத்தின் துவக்கமும். மீனராசியின் பரம்பொருள். பஞ்சபூதம் நீர். உணர்வு நிறைந்தது, அதீதம் கொண்டது. ஆட்சி கிரகம் குரு. ஞானம், பக்தி, ஆன்மீகம். நட்சத்திரங்கள் பூரட்டாதி ஆன்மீக நெருப்பு, உத்திரட்டாதி அகில சமநிலை, ரேவதி முத்தி நிறைவு. தெய்வீகம் புஷன் தெய்வீக வழிகாட்டி, விஷ்ணு அகிப்புத்தன்யா ஆழக்கடல் நாகம். நன்றி, வணக்கம். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐகானை அழுத்தவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.